ஜனநாயகன் படத்தோட டிக்கெட் வந்து ரொம்ப அதிகமாக வித்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கடைசி படம் விஜய் அண்ணா படத்தை கூட அவங்க ஃபேன்ஸுக்கு வந்து டிக்கெட்டை வந்து ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு வந்து எதிர்கட்சிக்காரெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து பராசக்தி படத்துக்குலாம் வந்து டிக்கெட் வந்து ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி ஒரு நியூஸ் வந்து கேள்விப்பட்டேன். நியூஸில் தான் பார்த்தேன், இன்ஸ்டாகிராம்லேயும் ஒரு நியூஸ் பார்த்தேன். அதனால வந்து நம்ம பசங்களும் வந்து டிக்கெட்லாம் ஃப்ரீயாக கொடுத்தா வந்து கட்டுப்படி ஆகாது. ஆனால் நம்ம கட்சி வந்து எதுவுமே ஃப்ரீயாக கொடுக்க போகிறதில்ல, எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவாங்க, சரிங்களா? அதனால வந்து டிக்கெட்டை காசு கொடுத்தா வாங்குற மாதிரி இருக்கும். பராசக்தி படத்தை வந்து ஃப்ரீயாக அவங்க டிக்கெட் ஒரு ஊரில் எல்லா ஊர்லேயும் கொடுக்கல, ஏதாவது ஒரு ஊரில் வந்து கொடுக்காங்கன்னா நீங்களும் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க ஜனநாயகன் படத்தோட டிக்கெட்டும் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்கன்ட்டு. நம்ம கட்சிக்காரங்களும் சரி, நம்ம ஃபேன்ஸும் சரி, யாருமே வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறதில்ல. உங்களுக்கு லாஸ்ட்டு படம் விஜயான படம், இந்த 200 ரூபா கொடுத்து பார்க்க முடிஞ்சால் பாருங்கள். இல்லாட்டி டிவியில் ஒரு மாதம் 2 மாதம் கழிச்சு டிவியில் போட்டு விடுவாங்க. ஜி தமிழில் தான் அவங்க ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஜி டிவியில், ஜி தமிழில் எதாவது ஒரு டிவியில் வந்து படத்தை வந்து 2 மாதம் கழிச்சு போடும்போது நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. தியேட்டருக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக காசு கொடுத்தா பார்க்குற மாதிரி இருக்கும். ஃப்ரீயாக வந்து யாருமே ஜனநாயகன் படம் டிக்கெட் கொடுக்கல, சரிங்களா? அதனால் வந்து நம்ம கட்சியில் வந்து எதுவுமே ஃப்ரீன்னு கொடுக்க போகிறதில்ல. அதனால் வந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க.